Hello everyone, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு காசு செலவு பண்ணி நாசி குரேங் சாப்பிட எடுத்துறா. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு அண்ட் இன்ஸ்டன்ட்டா நாசி குரேங் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் செய்து காட்ட போறேன். அண்ட் முக்கியமா இன்னைக்கு 2 மினிட்ஸ்ல ஒரு சில்லி பேஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் செய்து காட்டுவேன். முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Let's get started. முதல்ல இந்த நாசி குரேங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக நான் கேரட்டை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இந்த ரெசிப்பியை யார் வேணுமென்றாலும் வீட்டில் செய்து பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி அண்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லீக்ஸ் எடுத்திருக்கேன். லீக்ஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வைப்பேன். நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு எல்லாம் காசு செலவு பண்ணணுமென்ற எந்தவித அவசியமுமே இல்லை. நான் சொல்லித்தர்ற மெத்தடில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டு காசு செலவு பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு 2 கறிமிளகாய் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கால சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுற வேலையெல்லாம் தொடங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போன்லெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் போன்லெஸ் சிக்கனே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸுக்கு மேரினேட் ஆக விடுவோம். இந்த நாசி குரேங் என்று சொன்னாலே அதில் சில்லி பேஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் 2 மினிட்ஸுக்குள்ளே எவ்வளோ ஈஸியாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக இந்த சில்லி பேஸ்ட்டை செய்யலாம் என்றதை தான் நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆகினதும் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மாசி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 50 கிராம் அளவு வெட்டுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ நான் ஃபைனலாக இதில் போட்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நாங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை நான் ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சுகர் அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக இதெல்லாம் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வைக்கத்தான் இருக்குது. எங்கள்கிட்ட சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கியிருக்கும் நான் எவ்வளோ குயிக்காக இதை செய்தேன்னு. எனக்கு உண்மைக்குமே இந்த சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு தான் இந்த சில்லி பேஸ்ட் இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 to 2 months சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த நாசி குரேங் செய்கிறதுக்காக நான் 500 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு இந்த நாசி குரேங்க்கு பாஸ்மதி ரைஸே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நாங்கள் கேஸ் குக்கரில் இப்போ குக் ஆகிறதுக்கு விடுவோம். 15 மினிட்ஸுக்கு பிறகு இது நல்லா குக்காகி இருந்துச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ரைஸ்க்கு தேவையான சோஸை ரெடி பண்ணுவோம். இந்த சோஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கொள்கிறேன்.
கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நாங்கள் இதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இடையில் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் தான் அது கொஞ்சம் ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகிட்டு இதை நான் இப்போ வேறு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நாசி குரெங் செய்கிறதுல லாஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை கொஞ்சம் பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் முதலே கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கத்தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு நான் ஆல்ரெடி க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த கேரட் எல்லாம் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி கேரட் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த 2 கறி மிளகாவை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படாது. நாங்கள் வழமையாக ரைஸுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இதுக்கும் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோவா தான் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட்டுட்டு இப்போ நான் இதில் 2 முட்டை சேர்க்க போகிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் முதலே செய்து வச்சுருந்த அந்த சோஸை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த நாசி குரெங்க்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சோஸ் தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இதே உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை தான் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஃபைனலாக நாங்கள் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எவ்வளோ நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. அண்ட் இது ரெஸ்டாரண்ட்டில் காசு செலவு பண்ணி சாப்பிட்றத விட வீட்டில் இப்படி நாங்கள் செய்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லீக்ஸை சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நாசி குராங்க்கு ஸ்பெஷல்லே இந்த எக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மட நாசி குரேங் ரெடி. காய்ஸ், ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய எந்த தேவையுமே இருக்காது. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you soon in another vlog. Take care.